ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 12 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, இன்றியமையாதவற்றை தவிர அதிகமாக வேறு எந்த சுமையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். முக்கியமானது ஏதோ அதை மட்டும் செய்தால் போதும், வேறு எந்த சுமையும் சுமத்தக்கூடாது என்று திருத்தூதர்கள் தூய ஆவியாரோடு இணைந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இன்றைய நாளிலே இயேசு ஆண்டவரும் நற்செய்தி வாயிலாக ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான். இன்றியமையாத ஒன்று இருக்குது, மிக மிக முக்கியமான ஒன்று. என்னது? அன்பு கட்டளை. நீங்கள் இந்த அன்பு கட்டளையை மட்டும் கடைபிடித்தால் போதும் என்று நம்மிடம் இருக்கிற சுமைகளை எளிதாக்குகிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே 34வது இறைவார்த்தை. த கோல்டன் ரூல் என்று சொல்வார்கள். அன்பு கட்டளை. இறைவன் 10 கட்டளைகளை சுருக்கி 2 ஆக்கி 2ஐ சுருக்கி வார்த்தெடுத்து ஒரு கட்டளையாக கொடுக்கின்றார். யோவான் நற்செய்தி 13:34. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். இப்போ 10 கட்டளையை சுருக்கி 2 ஆக்கி அந்த 2 கட்டளையை சுருக்கி ஒரு கட்டளையாக்கி சொல்கிறாரு, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளை. எப்படி நான் உங்களை அன்பு செலுத்தினேனோ அப்படி ஒருவர் மற்றவரை அன்பு செலுத்துங்கள். பாருங்களேன், நிறைய சுமைகளை கொடுக்கிறவர் அல்ல ஆண்டவர், சுமைகளை எளிதாக்குகிறவர். ஒன்றுமல்ல, அன்பு என்கிற ஒரு வார்த்தையில் அனைத்தையும் நமக்கு உட்சேர்க்க முடியும். பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் கடவுள் அன்பாயிருக்கிறார் என்ற ஒரு இறைவார்த்தை. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்வதில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நம்மளாம் அந்த காலத்தில் லெட்டர் எழுதும் பொழுது காட் இஸ் லவ் அப்படின்னு போடுவோம். இந்த காலத்தில் லெட்டரும் இல்லை, காடும் இல்லை, லவ்வும் இல்லை. அப்போது கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில்லை என்றால் கடவுளை நம்மால் பார்க்க முடியாது. நம்மளை இப்போ இந்த காலகட்டத்தில் எப்படின்னா, அன்பில்லாமல் கடவுளை தேடுகிறவர்களாக சில நேரங்களில் மாறி போயிடும். பரபரப்பில், பொறுப்பில் செய்வதில், நமது பல்வேறு தேவைகளில், கவலைகளில் அன்பை மறந்து கடவுளை தேடிக்கொண்டு இருக்கிறவர்களாக நானும் நீங்களும் மாறிவிடுறோம். அன்பில்லாத இடத்தில் கடவுள் வசிப்பதில்லை. பாதி பேருக்கு பிடிக்கல. அன்பில்லாத இடத்தில் கடவுள் சொல்ல மாட்டீங்க. அன்பில்லாத இடத்து கடவுளே இல்லை. உன் வீட்டில் அன்பு இல்லை என்றால் அன்பு என்கிற நபர் அல்ல, அன்பு என்கிற உன் உள்ளத்தில் அந்த அன்பு இல்லை, ஈரம் இல்லை என்றால் உன் வீட்டில் கடவுள் இல்லை. உன் அருகில் இருப்பவரிடத்தில் அந்த அன்பை நீ கொடுக்க தயாரில்லை என்றால் உன் உள்ளத்தில் கடவுள். அன்பில்லாதோர் கடவுளை காண்பதில்லை. கடவுள் ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். இந்த ஆவியானவருடைய கனிகள் கலாத்தியர் 5 வாசிப்போம். 22, 23.
அந்த ஆவியானவருடைய கனிகளில் முதல் கனி என்னது? அதை தானே ஃபாதர் சொல்லிட்டு வரீங்க. ஆவியானவருடைய முதல் கனியே அன்பு தான். ஆவியானவர் வேணுனாலும் அன்பு இருந்தால் தான் ஆவியானவர் இருப்பார். அன்பு இல்லைன்னா ஆவியானவரும் இல்லை. நான் மிஸ்டர் அன்பை பற்றியோ மிஸ்ஸஸ் அன்பை பற்றியோ பேசலை. அன்பாகிய இறைவன் நமக்குள் இருந்தால்தான் நல்ல கனிகளை நாம் தர முடியும். நச்சது சொல்கிறார் பாருங்க, நீங்கள் என்ன அன்பு செய்தீர்கள் என்றால் நான் உங்களை என் நண்பர்கள் என்று அழைப்பேன். நம்மளாம் என்ன தெரியுமா அழைக்கப்பட ஆசைப்படுறோம்? பணியாளனா இருந்துட்டு போயிடுறனே. அன்பில்லாத இடத்தில் பயம் இருக்கும், பதற்றம் இருக்கும், அச்சம் இருக்கும். தலைவரை பார்த்தால் பயந்து பயந்து செயல்களை செய்து கொண்டு இருப்போம். கிறிஸ்துவ வாழ்வில் அன்பு இல்லை என்றால் இவ்வளவுக்கு பாரப்பட்ட ஒரு வாழ்வு வேறு எந்த மதத்திலும் இல்லை. அன்பில்லாத கிறிஸ்துவ வாழ்வு சுமையானதாக இருக்கும், குற்ற உணர்வை ஏற்படுத்தும், பயத்தை உளவாக்கும், பதற்றத்தோடு இருப்போம். அது செஞ்சா தப்பு, இதை பார்த்தா தப்பு, அது பண்ண தப்பு. எங்கு அன்பில்லையோ அன்பில்லாத இடத்தில் பாவம் அதிகரித்து கொண்டே இருக்கும். பாருங்க, ஆவியானவருடைய கனியும் முதல் கனியும் அன்பே. இயேசுவும் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? அன்பாக வெளிப்படுத்துகிறார். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் அன்பு செய்யுங்கள். தந்தையாகிய இறைவனும் அன்பை வெளிப்படுத்துவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1 ஜான் 3:1. நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். தந்தை அன்பை வெளிப்படுத்தி தம்மை அன்பின் பிள்ளைகளாக, கடவுளின் பிள்ளைகளாக மாற்றுகிறார். அன்புக்குரியவர்களே, தந்தையும் அன்பை வெளிப்படுத்துகிறார். ஏசாண்டவர் அன்பை வெளிப்படுத்தி உயிரை கொடுக்கிறார். அன்பில்லாத ஒரு கடவுளை காண முடியாதுன்னு வார்த்தை சொல்கிறது. ஆவியானவருடைய முதல் கனியும் அன்பு. அப்போ அன்பு தான் இன்றியமையாத ஒரே ஒரு கட்டளை. அன்பின் ஒரு கவிதை இருக்கிறது விவிலியத்தில். எந்த இடத்துல சொல்லுங்க பார்க்கலாம்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனம். அன்பை பற்றி இவ்வளவு அழகான ஒரு கவிதை வேறு எங்கும் இல்லை. கவிதை வீட்டில் போய் வாசிங்க. அதில் முக்கியமான நான் அந்த அடிகோடிட்டதை மட்டும் வாசிக்கிறேன். 4வது வசனம் 1 கொரிந்தியர் 13:4. அன்பு பொறுமையுள்ளது. அப்போ அப்படியே யோசிங்களேன், நம்ம பேர் தான் அன்பு. அன்பு பொறுமையுள்ளது. உங்கள் பேர் அப்படியே போட்டுக்காங்க மனசுக்குள்ளே, எப்பயே சொல்கிறது தான் இந்த கவிதை வாசிக்கும் போது. போஸ்கோ பொறுமையுள்ளவன், எங்கள் ஃபாதர். அடுத்த வசனம், நன்மையாக செய்கிறோம், அன்பு நன்மை செய்யும். அடுத்து, அன்பு பொறாமைப்படாது. மனசுக்குள்ள உங்கள் பேர் சொல்லிக்கிட்டே வாசிக்கணும். பாப்பா உங்கள் பேர் சொல்லிக்கிட்டே சொல்லணும். அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது. எதுக்கெல்லாம் தப்பட்டு அடிக்கிறோம். அன்பு இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது. அன்பு தன்னலம் நாடாது. அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது. உடனே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லாதீங்க. நம்ம பேரை சொல்லி நம்மளை அப்படியே, இது செல்ஃப் எக்ஸாமினேஷன், சுய ஆய்வு. எத்தனை சொன்னாலும் நம்மளை பார்க்க மாட்டோம். அன்பு தீங்கு நினையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. மாறாக அன்பு உண்மையில் அகமகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும். 8வது வசனத்தில், இறைவாக்கு எந்த வரம் இருந்தாலும், இறைவாக்கு வரம் இருந்தாலும், பரவச பேச்சு இருந்தாலும், அறிவு இருந்தாலும் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் ஒருபோதும் அன்பு அழியாது. நேரமில்லை. இறுதி வசனம் 13வது வசனம். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே 3 இறை புண்ணியங்கள். அன்பு, எதிர்நோக்கு, இறை நம்பிக்கை. ஃபெய்த், ஹோப் அண்ட் சேரிட்டி. லவ்வுக்கு இன்னொரு வார்த்தை சேரிட்டி. ஆழமான வார்த்தை சேரிட்டி. பாருங்க, விசுவாசமே போனாலும், எதிர்நோக்கே போனாலும், அன்பு ஒருபொழுதும் நம்மை விட்டு போகும்னு அர்த்தம் இல்லை. இது 3ம் நிலையானது. அதான் உண்மை. 3ம் இறை புண்ணியங்கள் ஒருபொழுதும் நம்மை விட்டு போகாது. இந்த 3 இறை புண்ணியங்களிலும் அன்பு மேலானதாக இருக்கிறது. அந்த அன்பு இல்லாமல் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைங்களாக மாற முடியும்? இல்லை என்று சொல்லலை. நம்மிடம் இருக்கிற அன்பு இன்னும் ஆழமாக பற்றி எரிய வேண்டும். இயேசு ஆண்டவர் வரும்பொழுதுதான் இந்த அன்பு பற்றி எரியும். இன்றியமையாத வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் உங்களை நண்பர்கள் என்றேன்.
நான் என்னுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்தினேன். நீங்கள் எப்பொழுது அன்பு செய்கிறீர்களோ அப்பொழுது என் நண்பர்களாக மாறுவீர்கள். எப்பொழுது என் நண்பர்களாக மாறுகிறீர்களோ அப்பொழுது அன்பு கட்டளையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள். அப்பொழுதுதான் உங்களால் கனி தர முடியும். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்கிறார். அன்பு செய், என்னுடைய பிள்ளையாக இருப்பாய், என்னுடைய நண்பனாக இருப்பாய், என்னுடைய தோழனாக தோழியாக இருப்பாய். அன்பு செய், நல்ல கனிகள் புறப்படுவிப்பாய். அன்பு செய், அப்பொழுது நான் சொல்வது உனக்கு புரியும். அன்பு செய், அப்பொழுதுதான் நீ என்னுடைய பிள்ளை. அதனால் அன்புக்குரியவர்களே, சொன்னதையே திருப்பி சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் இதை தான் சொல்கிறார். இதைவிட சிறந்த ஒரு கட்டளை இல்லை. இன்றியமையாதது ஒன்றே ஒன்று, அன்பை வெளிப்படுத்துவோம், அன்பில் நிலைத்திருப்போம். ஆண்டவர் இயேசு பிறருக்காக வாழ்ந்தது போல நாமும் நமக்காக அல்ல பிறருக்காக வாழ முடிவெடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.